ஹாய் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக். சண்டே டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. சண்டே அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் பிஸியாகவே தான் போகும். ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் லஞ்ச் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நான் டீ போடுற டீ தூள் பார்த்தீங்கன்னா இது வந்து பாம்பேலேருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் தான் டீ போடுறேன். டீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மஷாலா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் கூட நிறையா வாங்கிட்டு வந்துட்டோமே, நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் டீ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சு வந்த உடனேயே வந்து ஃபிஷ்ஷை வந்து தண்ணியில் போட்டுடணும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னாக்கா மறந்துட்டேன். அதுக்கப்புறம் டீயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து ஃபிஷ்ஷை தான் தண்ணியில் போட போகிறேன். நான் வாங்கியிருக்க ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பாறை மீனுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பாறையிலே நான் பெரிய பாறை தான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி பாறை பார்த்ததில்ல. இது வந்து நான் செஞ்சதும் கிடையாது. ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து அந்த பாறை மீனை வந்து செஞ்சாங்க. சரி எப்படி தான் இருக்குது டேஸ்ட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இந்த பெரிய பாறை சுத்தமாகவே ஆனத்துக்கும் நல்லா இருக்காது, ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்காது. பட் இந்த மீன் வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். சைட் பை சைடு வந்து டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீயோட கலரை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து எப்போதுமே இஞ்சி போடுவேன். இஞ்சி ஏலக்காய் போடுவேன். அது இன்னைக்கு போடலை. ஏன் அப்படின்னாக்கா ஃபரான் குட்டி வந்து இஞ்சி போட்டால் குடிக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால் வந்து போடல. அது போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஒன்றும் செய்யலை. ஏன் அப்படின்னாக்கா பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த டோஸ்ட்டு வரிக்கி இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த டோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்து தூள் இருக்கும். அது வந்து லாஸ்ட்டாக எனக்கு இந்த டீயில் போட்டு குடித்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு. ஃபரான் குட்டிக்கு மட்டும் ப்ரெட்டு செஞ்சு கொடுத்தாச்சு. நாங்கள் எல்லாருமே இது சாப்பிட்டுட்டோம். ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. பட் பெரிய பாறை பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. இந்த சின்ன பாறை நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஃபிஷ் யாருமே அதிகமாக சாப்பிட மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு பீஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் நிறையெல்லாம் வாங்கலை. ஆளுக்கு ஒரு மீன் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அந்த தலையெல்லாம் போட்டு வந்து ஆனங்காய்ச்சிட்டு பாக்கி அந்த வாலை மட்டும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா 2 பீஸ் நல்ல பீஸ் மட்டும் ஆனத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு 4 பீஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நாங்கள் 4 பேர் மட்டும்தான் வந்து ஃப்ரைடு ஃபிஷ்ஷு சாப்பிடுவோம். ஸோ அதனால் 4 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி என்ன ஃபிஷ் கறி பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து வதக்கி வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி அரைச்சி ஆனங்காய்ச்சுவோம்ல, அந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு பெரிய வெங்காயமும், அதுக்கப்புறம் 2 தக்காளியும் கொஞ்சமாக ஆயிலில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மீன் குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்த்து நான் அதை வதக்கி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ புளி தண்ணியும் அந்த மசாலாவும் ஒன்றா ஊற்றி வச்சாச்சு. இதில் வந்து பச்சை மிளகா நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அந்த பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாளிக்கும்போது மீன் குழம்பு தாளிக்கும்போது நம்ம போடும்போது நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு மீன் குழம்பு செய்கிறது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கறிவடகம் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதிலேயே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேரும்போது தான் அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா சாஃப்டாகும். ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா குழம்பு மசாலாவிலேயே வந்து உங்களுக்கு காரம் இருக்கும். ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து இறால் போட்டு தான் செய்ய போகிறேன். எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து முருங்கைக்காய் தீச்சன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இறால் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நல்லா முருங்கைக்காய் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் தீச்சு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
முருங்கை கத்திரிச்சை செய்யறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தேங்காவும் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கை கத்திரிச்சை செய்யலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பாட் எடுத்திருக்கேன். ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுலேயே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டே இருக்கும். சைட் பை சைட் வந்து மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டயத்தில் வந்து நம்ம மீனை போட்டுற வேண்டியதான். மாங்காய் இருந்துச்சுனாக்கா நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் இல்லை, வாங்கவும் மறந்துட்டேன். ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த சைடு வந்து ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாதி தக்காளி சேர்க்குறேன். நிறைய தக்காளி சேர்க்க வேணாம். பாதி தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். பாக்கி இறால் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மட்டும் வாசத்துக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இறால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட் அதை வந்து ஊற்றிக்கோங்க. பட் நான் ஊற்றும் போது வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த சைடு வந்து இறால் வறுக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. முருங்கைக்காய் கத்திரிச்சையும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சு அப்படின்னாக்கா முருங்கைக்காய் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சைட் பை சைடு வந்து மீன் குழம்பும் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இதில் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தழையும் கருவேப்பிலையும் போட்டோம் அப்படின்னாக்கா மீன் குழம்பு ரெடி. இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சிடலாம். முருங்கைக்காய் கத்திரிச்சையும் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது என்னோட பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த கறி. இதே போல் வந்து நம்ம பீக்கங்காவுலேயும் செய்யலாம். பீக்கங்காவுலேயும் இறால் போட்டு இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்துக்குமே முருங்கைக்காய், பீக்கங்காய் இது ரெண்டுத்துலேயுமே இறால் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒயிட் ரைஸ் தான் செய்யலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், இவ்வளோ ஐட்டம் செய்கிறோம், இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் ரைஸ் செஞ்சாக்கா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து தேங்காய் பால் ரைஸே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். பொதுவாக எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா அது கூட வந்து மீனானம் தான் காய்ச்சறது. சில பேர்லாம் வந்து சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் ரைஸ் கூட வந்து சிக்கன் கறி தான் செய்வாங்க. பட் எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி கிடையாது. சிக்கன் கறியும் நல்லா தான் இருக்கும். பொதுவாக நாங்கள் வந்து செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ்ஷு செஞ்சோம் அப்படின்னாக்கா தேங்காய் பால் ரைஸ் தான். ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷு வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரைடுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு முறுக்குவத்தையும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முறுக்குவத்தை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு சண்டே லஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு தேங்காய் பால் ரைஸு, மீன் குழம்பு, முருங்கைக்காய் கத்திரிச்சை, முறுக்கு வத்தை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வத்தை தான். அது வந்து கடையில் வாங்கினது. அதுக்கப்புறம் ஒரு ஆளு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ எங்களோட லஞ்ச் இப்படி தான் போச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய கப்பால் ஒரு கப் எனக்கு வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருந்தா அந்த மூடியை மட்டும் வாஷ் பேஷனில் தூக்கி போட்டாங்க. ஸோ இது வந்து பாக்கி பேலன்ஸ் இதெல்லாம் இருக்குது.
எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து மேபி வெளியில் போனால் வெளியில் சாப்பிட்ருவோம். அப்படி இல்லைனாக்கா நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து தோசை தான் சாப்பிட்ணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து மிருதீப் சிட்டி சென்டர் தான் போயிட்டோம். ஸோ அங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு ஷூ வாங்கியாச்சு. நான் வந்து எப்போதுமே ஓப்பன்ல தான் போடுவேன். பட் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்ல வாங்கிட்டேன். அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. அதனால சரி ஓகே நம்ம போயிட்டு ஓப்பன்ல பார்க்கலாம் அப்படின்னு போனதுக்கு, அங்க வந்து என்னோட சைஸ் வந்து கிடைக்கல. ஸோ ஸ்மால் சைஸா இருந்துச்சு. பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த ஷூ தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து இந்த மாரி டைப் ஓப்பன் டைப் தான் போடுவேன். அதுதான் நல்லாயிருக்கும். பட் பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய சைஸ்ல இருக்கு. அப்படி இல்லனாக்கா, சின்ன சைஸ்ல இருக்கு. என்னோட சைஸ் இல்ல. அதுக்கப்புறம் வந்து மெரிதிப் சிட்டி சென்டருக்கும், கேரிஃபோருக்கும் போனோம். கேரிஃபோர் போயிட்டு, அதுக்கப்புறம் லூலு வந்தாச்சு. லூலுல வந்து கொஞ்சம் கருவேப்பில, மல்லி, புதினா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு, அதோட நாங்க வீட்டுக்கு தான் போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. பாய்.